குரோச்செட் எனப்படும் கொக்கி பின்னல் குறித்து 6000 பேருக்கு பயிற்சி அளித்து பல்வேறு நாடுகளுக்கு பின்னலாடை பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறார் சுபஸ்ரீ நடராஜன். கின்னஸ் சாதனைக்காக தொடங்கிய அமைப்பு இன்று ஏற்றுமதி நிறுவனமாக மாறியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர் சுபஸ்ரீ நடராஜன். திருமணத்திற்கு பிறகு சென்னை மேடவாக்கத்தில் வசித்து வரும் இவர் தனியார் நிறுவனத்தின் சந்தைப்படுத்துதல் பிரிவில் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கின்னஸ் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்கிற உத்வேகம் காரணமாக குரோச்செட் எனப்படும் கொக்கி பின்னல் மூலம் பூக்கள், கீச்செயின், கிஃப்ட், ஆடை பொருட்கள் என பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிப்பதில் ஈடுபடத் தொடங்கினார். தனக்கு தெரிந்த இந்த கைத்தொழிலை பிற பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். இதையடுத்து 2015ஆம் ஆண்டு அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் 2500 பெண்கள் கலந்து கொண்டு பின்னலாடை தயார் செய்து உலக சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து 5 முறை பல்வேறு விழிப்புணர்வு கின்னஸ் சாதனையையும் சுபஸ்ரீ படைத்திருக்கிறார். இந்த கின்னஸ் வந்துட்டு லார்ஜஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் குரோஷே ஸ்கொயர்ஸ் அப்படின்ட்டு கிரானி ஸ்கொயர் வச்சு பண்ண போகிறோம். 5x 5 இன்ச்சில் நாங்கள் பண்ணிட்டு அதை வந்து SRM ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். 8th அன்னைக்கு 9th அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேரபிள்ஸாக, அதாவது வந்து பிளாங்கெட்டு, ஸ்கார்ஃபு, ஷால்ஸு, ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி பார்டர்ஸில் இருக்கிற ஜவான்ஸ்க்கு, ஆர்மி பீப்புளுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஃபேஷனாக தொடங்கிய பின்னலாடை தயாரிப்பு தற்பொழுது சுபஸ்ரீயை ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோராக மாற்றியுள்ளது. அதன்படி மதர் இண்டியாஸ் குரோச்செட் குயின்ஸ் என்னும் அமைப்பை தொடங்கி இதுவரை சுமார் 6000 பேருக்கு கொக்கி பின்னல் குறித்து பயிற்சி அளித்து அவர்களையும் தொழில் முனைவோராக உருவாக்கியுள்ளார். தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என ஏராளமானோருக்கு கொக்கி பின்னல் பயிற்சி அளித்துள்ளார். பயிற்சி அளிப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான நூல், கொக்கி உள்ளிட்ட மூலப்பொருட்களையும் இலவசமாக வழங்கி வருகிறார். அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு ஏற்ப ஊதியமும் வழங்குவதால் பலர் ஆர்வத்துடன் இதில் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் சுபஸ்ரீ பெருமிதம் கொண்டார். NGOs வந்துட்டு நிறைய பேர் வராங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம லேடிஸ்க்கு நிறைய சொல்லித்தரோம். கேன்சர் இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சும்மா இருக்க வேண்டாம், அந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பொழுதுபோக்காகவும் அது இருக்கு, அதே சமயம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாகவும் அவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து தரோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம அதை வேர்ல்டு, இன்ஃபேக்ட் வந்து இந்தியாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து தரமான பொருளை கரெக்டான டயத்துக்கு நாம கொடுத்துடுறோம். ஆம்ஸ்டர்டாம், துபாய், US இங்கெல்லாம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலரா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் வரும் மார்ச் 9ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் 6வது முறையாக நடைபெறவுள்ள உலக சாதனை நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். இதில் 6 வயது முதல் 90 வயது வரை உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள், முதியோர்கள் கலந்து கொண்டு 60,000த்திற்கும் மேற்பட்ட கிரானி ஸ்கொயர்ஸ்களை பின்னி உலக சாதனை படைக்க உள்ளனர். இவற்றை நமது இந்திய ராணுவ வீரர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளார் சுபஸ்ரீ. இதற்கு முன்பு நடத்திய ஒவ்வொரு சாதனை நிகழ்ச்சிகளிலும் பின்னலாடைகளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், மலைவாழ் மக்கள் மற்றும் காப்பகத்தில் உள்ளோருக்கு இலவசமாக வழங்கியுள்ளார். ஒரு சோஷியல் காசா இருக்கணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம பண்ற எந்த பொருள் நம்ம கின்னஸ் பண்ணாலும் அதை நாங்க வந்து நீடி பீப்புளுக்கு கிஃப்டா நம்ம கொடுத்துருவோம். ஸோ பல லட்சங்கள் ஆறக்கூடிய பொருட்களை நாங்க எல்லாருமா சேர்ந்து பண்றதுனால எல்லாருக்கும் நாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஆயிரக்கணக்கானோருக்கு உந்து சக்தியாக விளங்குகிறார் சுபஸ்ரீ. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.